கேரளாவிலிருந்து பல கோழி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் போன்றவை தமிழ்நாட்டில் கொட்டப்பட்டு வருகின்றன. கேரளாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை அவர்களின் குப்பைத்தொட்டியாக கருதுகிறார்கள் என்றுதான் தெரிகிறது. சமீபத்தில் நெல்லை அருகே மருத்துவக் கல்லூரிகள் கொட்டப்பட்ட இடம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதினால் தற்போது அங்கு கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை கேரள அரசு 8 லாரிகள் மூலம் திருப்பி கொண்டு சென்றிருக்கிறது. நெல்லை அருகே மருத்துவக் கல்லூரியில் கொட்டப்பட்ட இடத்தில் கேரள சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தார்கள். கேரளாவிலிருந்து இறைச்சி, மருத்துவம் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள், மின்னணு கழிவுகள் போன்றவை நெல்லை மாவட்டத்தில் உள்ள எல்லையோர மாவட்டங்களில் கொட்டப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் அண்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள கேரள எல்லையோர மாவட்டங்கள், கோவையில் உள்ள கேரள எல்லை மாவட்டங்களில் கொட்டப்பட்டு வருகிறது. தற்போது நெல்லையை அடுத்த சுத்தமல்லி அருகே பழவூர் பகுதியில் தனியார் நிறுவனம் தோப்பு பகுதி, அரசு பிரமுக நிறுவனம், வரவுத்துறை ஊழியர் ஒருவரின் நிலம் போன்றவற்றில் திருவனந்தபுரத்தில் உள்ள மண்டல கேன்சர் மைய மருத்துவமனை முகவரியுடன் கூடிய மருத்துவ கழிவுகள், ஊசிகள், உணவு கழிவுகள், பிளாஸ்டிக் டப்பாக்கள், வீட்டு கழிவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் மூட்டையாக கொட்டப்பட்டது தெரிய வந்து மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதையடுத்து நெல்லை மாவட்ட வருவாய் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதை மருத்துவக் கழிவை கொட்டியவர்களை பற்றி விசாரித்த பொழுது சுத்தமல்லி காவல்துறையினர் தற்போது சுத்தமல்லியை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான மயாண்டி என்பவரும் 51 வயதான மனோகர் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நெல்லை அருகே மருத்துவக் கல்லூரியில் கொட்டப்பட்ட இடத்தில் யார் கொட்டினார்கள் என்று விசாரித்த பொழுது இவர்கள் இருவரும் அங்கிருந்த ஒப்பந்தக்காரரிடம் ஒப்பந்தம் செய்து மருத்துவர்களை கொட்டுவதற்கு தாங்கள் இடம் தருவதாக கூறி அந்த நெல்லை மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகள் இல்லாத வழியில் வருகின்ற தமிழக எல்லையோர கிராமங்களை காண்பித்து இதில் மருத்துவக் கழிவுகளை கொட்டுவதற்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மூட்டையாக ஆட்டோரமும் சிறு குண்டுகள் நெடுஞ்சாலையோரம் கொட்ட வழி செய்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டு வருகிறார்கள். இதனால் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுவதற்கு, மக்களுக்கும் நோய்கள் பரவுவதற்கு இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டப்படுகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே தனியார் நிறுவனம் ஒன்று மொத்தமாக இறைச்சிகளை கொள்முதல் செய்து அதனை பதப்படுத்தி ஓட்டல்களுக்கு சப்ளை செய்கிறது. அவ்வகையில் தினமும் இறைச்சிக்காக 2000 கோழிகள் வெட்டப்படுகின்றன. அங்குள்ள 2000 கோழிகளின் கழிவுகளை தமிழகின் பகுதியில் கொட்டுகிறார்கள். கேரளாவில் இறைச்சி கழிவுகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை பொதுமக்களை மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதை மீறி எங்காவது கழிவு கொட்டுவதை மக்கள் பார்த்தால் முதலில் வாகனத்தில் உள்ளவர்களை நையை புடைத்து அதன் பின்னரே காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள். இதனால் அவர்கள் தமிழ்நாடு எல்லையோர மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளை தேர்ந்தெடுத்து கொட்டி வருகிறார்கள். இதனால் ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு தமிழ்நாடு மாசு கட்டு வாரியம் கடிதம் எழுதி இந்த மாசுகளை கொட்டுவதற்கு கேரள அரசு மீது குற்றச்சாட்டு, அவர்களே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் கேரள அரசுக்கு ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியம் அறிவுறுத்தலின்படி தற்போது தமிழக எல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மின்னணு மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகளை பொக்லைன் மூலம் லாரிகளில் ஏற்றி பகுதிக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு இதுபோன்ற கழிவுகளை பதப்படுத்த ஒரு இடம்தான் இருக்கின்றார்கள். மேலும் 5 இடங்கள் இதுபோன்ற கழிவுகளுக்காக 5 இடங்கள் கட்டமான பணி நடந்து வருகிறது என்கிறார்கள். எனவே இவ்வேளை அங்கு கொண்டு சேர்க்கும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டு தற்போது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது.